அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி அப்படின்னா கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. ஜென்மத்தில் ராகு, 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சுக்கிரன். அந்த சுக்கிரன் 14ஆம் தேதி அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறாருங்க. இன்னும் சொல்ல போனோம்னா 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 13ஆம் தேதி 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இந்த பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் சூரியனோட பயிற்சி 17ஆம் தேதி 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆரப்பாருங்க. இந்த புதன் பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு ஆட்சி உச்ச நிலை அடைய போகிறாருங்க. இதுதான் கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுதுங்க. இந்த நிலையினால் கண்டிப்பாக உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, இந்த நவ கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்தை விட தொழில் ஸ்தான பலம் அது ஒரு அளவுக்கு பலத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய, அப்படின்னா ஒரு பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல்திறன் இருக்க போகுதுங்க. காரணம் என்னென்னா உங்களுக்கு செவ்வாய் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்தான பலம். காரணம் என்னென்னா 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தது. இந்த 13ஆம் தேதி வரைக்குமே செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தது, அதாவது தொழில் ஸ்தானாதிபதியை. அப்போது தொழில் வலுவிழந்திருந்திருக்கும், தொழிலில் பெரும் நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, வேலை ஒன்று இழந்திருப்பீங்க, இல்லையா வேலைனால் தேடிட்டுருப்பீங்க, இல்லை வேலை கிடைச்ச வேலை பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாக இருக்கும். பற்றாத குறைக்கு 7.5 சனி அப்படிங்கிற குடும்ப சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது, 2ஆம் இடத்து சனி. அப்போ இந்த சனி உங்களுக்கு அதாவது 10ஆம் அதிபதி கோச்சார ரீதியில் பலவீனம். இன்னொன்று பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல பலம் பெற்று இருந்தாலும் கேதோட சேர்க்கை. அப்போது குடும்ப வாழ்க்கையிலேயே கூட சிறு சிறு சங்கடங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். அது இல்லாமல் கணக்காக பார்த்துக்கோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கங்கள், உறவுமுறை, சொந்த பந்தங்கள், அங்கேயும் தேவையில்லாத மனக்கசப்புகள் இதெல்லாம் கொடுத்தது பார்த்தீங்களா. இந்த 13ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு சால்வ் ஆகும், கிளியர் ஆகும். ஆனால் எப்படி இருந்தாலும் பண விஷயத்திலையும் பேச்சு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடிய மற்றவங்கக்கிட்ட நடந்துக்கக்கூடிய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுக்கணும், சரிங்களா. பணம் தான் பிரச்சனை, இது இல்லாதனால தான் எனக்கு எல்லாமே பிரச்சனைங்கிற பயிற்சியெல்லாம் பேசவே கூடாது. கஷ்டமாக இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும், பெற்றவங்க கிட்ட மனசு விட்டு பேசணும். யாராவது நம்ம கடுமையாக கஷ்டப்படுத்தினாலும் நம்மளுடைய குறைய சொன்னாலும் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க. ஏன்னா கும்பராசிக்கு கண்டிப்பாக இதுதான் நல்லது. ஏன்னா ஜென்மத்தில் ராகு மனசு பலவீனமாகும், ஒரு இடத்துல இருக்க முடியாது, அலைச்சலாக தான் இருக்கும். இந்த கோபத்தை வீட்டில் காட்டோம்னா வீட்டில் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளாக இதாகும், சின்னது கடைசி பெருசாகும். அந்த சங்கடம் இன்னும் 4 பேர் கூட்டிகிட்டு நம்ம இப்படி என்னங்க நடக்குது அப்படின்னு நம்மளுடைய பிரச்சனை நாமளே வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஆகி போயிடும், சரிங்களா. உங்களை சரியாக யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன், சரிங்களா. அதனால் அது மனைவியாக இருந்தாலும் கணவர்கிட்ட பொறுமையாக பேசுகிறது, கணவராக இருந்தாலும் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகிறதும் இதுதான் சரி வரும். அது இல்லாமல் அசால்ட்டாக இருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தை பிரிவினையாக்கிறோம், அல்லது குடும்பத்தை விட்டு நம்ம விளையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாயிரும். அதில் தெளிவாருங்க. எல்லாத்த விட அன்பான வார்த்தைகள் சொல்லி உங்களை ஏமாற்றப்படுவாங்க, கவனமாக இருக்கணும், சரிங்களா. அன்பான வார்த்தைகள்ங்கிறது பாசத்தை கொடுக்குற மாதிரியே கொடுத்து, வேஷங்கிறது உங்களுக்கு கடைசியில் தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் இழந்திருப்பீங்க. பணமோ இல்லை இவங்களை நம்பி இவங்களை நம்பி எல்லாமே இவங்க நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல மோசங்கள் ஆகிறது, ஆசை
வார்த்தைகளால் கண்டிப்பாக அதாவது மோசடிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அது மட்டும் இல்லை, பண விஷயத்துலேயும் அதாவது ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்ட பழகினாலும் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து புரிதலோடு இருந்து யாருக்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத யோசித்து பழகிக்கணும். புரியுங்களா? இன்னொன்று சொல்ல போனோம்னா, வேலை விஷயத்தில் வேலைக்கு போகிறோம், எல்லோரும் நல்லவங்க மாதிரி நம்புகிறோம். வெளிப்படை வேண்டாம். வெளிப்படைனா அவங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லுவாங்க, சொல்கிறாங்கன்னா காது கொடுத்து கேட்டணும். ஓகே, அதுக்கு பதில் அப்படியா, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அவங்க சரியில்லை இவங்க சரி, அவங்க சொல்கிறாங்கட்டு அவங்களுக்கு கிட்ட இன்னொரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கும். மற்றவங்களால கெட்ட பேர்கள் உண்டாக்கும். யாரை நம்புறீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் எல்லாத்தோட குரு நல்ல பலத்தில் இருக்கிறாருங்க. அப்போ அந்த குரு உங்களோட ராசி பார்க்குறதுனால நெருக்கடிகள் வந்தாலும், ராகு உங்களுடைய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இப்போ கூட இருக்கும். பேக் பெயின் இருக்கும், கை கால் வலிகள் இருக்கும், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் சில நேரத்தில் பார்த்தோம்னா பயத்தை கொடுக்கும். மனசை தன்னை அறியாமல் ஒரு பயம், என்னவோ மாதிரியாக இருக்குது. நீங்கள் உடம்பை நினச்சி நீங்களே பயந்துக்குவீங்க. உங்களுக்கே ஒரு மனக்குழப்பமாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் நினச்சி, ஐயோ இதெல்லாம் எப்படி நம்ம தீர்க்க போகிறோம், இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம். உங்களால் முடியும், கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. ஆனால் இருந்தாலும் அது ஒரு பெரிய சுமையாக இருக்குதே, இதை உங்களால் முடியுமா, முடியாமல் போச்சுன்னா என்ன செய்கிறது, இப்படிலாம் நீங்கள் குழப்பிக்குவீங்க. அப்புறம் நீங்கள் தெளிவாக போயிட்டுருப்பீங்க. அப்புறம் பார்த்தோம்னா கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, யாராவது ஒருத்தரை குழப்பி விடுறது, உங்களுடைய சரியான பாதையை குழப்பம் பண்ணி விட்டு அந்த வேலையை இது நம்ம பண்ணுறது சரியாக தப்பாங்கிறது உங்களுக்கே சந்தேகம் வர மாதிரிலாம் ஒன்று. அதனால் யாரையும் நம்புறது வேண்டாம். நம்மளை நம்ம பலப்படுத்திக்கணும், குழப்பிக்கக்கூடாது, ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். சரிங்களா? தலைவலிக்கு தான் ஒரு மாத்திரை, இல்லையோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு செக்கப், இதெல்லாம் பார்த்துக்கணும். அதேமாரி பெற்றவங்களை, தாய் தகப்பனை உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே பொறுமையாக, அதாவது கொஞ்சம் எதை விட்டு கொடுத்து பேசணும். நம்மளுடைய மனசில் இருக்கிறது சொல்கிறது, அவங்க சொல்கிறது நாம் கேட்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். இதில் ஆகிறேன். அப்புறம் பணம் நிற்கலையே, எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தலையே, கடன் வாங்கியிருக்கிறேன், இந்த கடனை எப்படி கட்டுறது, அதை வேலையை ஆரம்பித்தேன், பாதியில் நின்று போச்சு, வீட்டு வேலை செய்ய முடியல, எல்லாம் 10 ரூபாயில் இந்த வேலையை முடிச்சுக்கலாம், நம்ம 50 ரூபா செலவு பண்ணி கூட முடிக்க முடியலையே, இந்த மாதிரி குழப்பம் எல்லாம் இருக்குது. சரியாயிரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? அப்புறம் பிஸ்னஸில் அதிகமான முதலீடு வேண்டாம். இந்த பிஸ்னஸ் தொடங்கணும், எல்லாம் போச்சு, எல்லாம் கடமைக்கு செஞ்சிட்ருக்கிறேன், அதை செஞ்சேன், அது சரியில்லை, ஆக மொத்தத்தில் கடங்காரனானு தான் மிச்சம், இதை நான் சரிப்படுத்தணும்னா வேறு ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் சிம்பிளாக செய்யுங்க, பெரிய முதலீடு வேண்டாம். சரிங்களா? அது மாதிரி பண்ணுங்க. இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக, அதாவது ஒரு அளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தாலும் சனியோடைய நிலைப்பாடும் சரியில்லாமலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவினாலையும் அந்த சூரியன் புதனுடைய சேர்க்கை, அடுத்து சுக்கிரன் சேர்க்கை, இதெல்லாமே பலவீனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்து செயல்படுத்துனீங்கன்னா சாதகமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ சொன்ன பலன் கோச்சாரம். கோச்சாரங்கிறது நம்மளுடைய மதி, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படக்கூடிய விதம் தான் இந்த கோச்சார பலனுங்கிறது. இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க, இப்படி தான் உங்களுக்கு நடக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் விதிங்கிறது லக்னம். சரிங்களா? விதிங்கிறது என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், பிறக்கும் போது நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய அதாவது இந்த நவகிரகங்கள் நமக்கு எந்த மாதிரி ஒரு பலம் பெற்று இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அமையும், கிடைக்கும், நடக்கும். சரிங்களா? அப்போ பிறவி ஜாதகம் தான் நம்ம பார்த்துக்கணும். அப்போது உங்களுடைய முழு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தால் கீழே இருக்கிற நபருக்கு ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட பாருங்கள். உங்களுடைய ஜாதக பலன்கள் என்ன யோகங்கள் இருக்குது, கடந்த காலம் இப்படி நடந்தது, இனிமேல் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கணுங்கிறது முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.